கதை தலைப்பு: தூங்காத சின்ன முதலை. ஒரு அழகான பசுமையான காட்டில் அமைதியாக ஓடும் ஒரு நதி இருந்தது. அந்த நதிக்கரையில் ஒரு சின்ன சிரிப்பூட்டும் முதலை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த முதலைக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. அதற்கு மிகவும் தூக்கம் வந்தாலும் தூங்க முடியவில்லை. இரவு வந்தது. நிலா வானத்தில் மெதுவாக பிரகாசித்தது. நட்சத்திரங்கள் மின்னின. எல்லா விலங்குகளும் தூங்க தயாரானார்கள். ஆனால் நம் முதலை மட்டும் ஒரு பக்கம் திரும்பியது, மற்றொரு பக்கம் திரும்பியது. ஐயோ, எனக்கு தூக்கம் வரவில்லை என்று அது மெதுவாக சொன்னது. முதலில் அது குரங்கிடம் போனது. 10 வரை எண்ணி பாரு என்றது குரங்கு. முதலை மெதுவாக எண்ண ஆரம்பித்தது. 1, 2, 3, 10 வரை எண்ணியது. ஆனால் இன்னும் தூக்கம் இல்லை. பிறகு அது ஒரு பறவையிடம் சென்றது. மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து விடு என்றது பறவை. முதலை மெதுவாக மூச்சை இழுத்தது. மெதுவாக வெளியே விட்டது. அதன் மனம் கொஞ்சம் அமைதியானது. இறுதியில் அது நதிக்கரையில் அமைதியாக படுத்துக் கொண்டது. நதி ஓடும் மென்மையான சத்தம், இலைகள் அசையும் சத்தம், இரவு காற்றின் குளிர்ச்சி, அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இனிய தாலாட்டு போல இருந்தது. முதலை மெதுவாக கண்களை மூடியது. இது தான் எனக்கு தேவை என்று அது நினைத்தது. சில நிமிடங்களில் அது இனிய கனவில், ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியது. இனிய இரவு குழந்தைகளே. பிறைநிலவு, நீங்களும் அமைதியாக கண்களை மூடி இனிய தூக்கத்தில் செல்லுங்கள். தூங்கும் முகம் ஒளிரும் நட்சத்திரம்.